தெரிஞ்ச போதும் நான் சொல்ல கூடாதுங்க. அதானே நீங்க சொன்னாலும் பெருமை தரும். இன்னைக்கு எவன் தலை ஊர்ல போதும் தெரியல. அப்படியா இருந்தா எனக்கு ஒரு தலை கொடுங்க. என்ன தலை? ஆட்டு தலை. நாளைக்கு பசங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டு ஏதாச்சும் கொஞ்சம் குழம்பு போய் சாப்பிடலாம். நாங்க வந்து நெருப்பி வச்சு நெருப்பி மெரிக்கிறது முன்னே பண்டிகை சாப்பிட்டு நெருப்பி மெரிக்கிறாங்க. நான் என்ன ஆடு போடுறோம் நான் நினைச்சுக்கிட்டேன். யார் ஐயா நான் இருக்கிற கோபம் தெரிஞ்ச கோவத்தாலே ஒரு வாரம் சாப்பிட ஆளை பார்த்தா வேலை வரதில்ல. சந்திரகுலம் வர வரீங்க இருக்கும்படியான அதாவது கர்த்தாக்கள் அந்த கர்த்தாக்களிலே திருநாட்டில் ஆமா காந்தாரி அம்மையாருக்கு 100 துராதுரை மக்கள். ஆமா ஆமா 100 துராதுரை மக்கள் 100 ஆணு மூக்கல விட்டுருவோம் நானு. கழியடா 100 ஆணு ஒரு பொண்ணு. ஆமா ஆமா எனது தந்தையா இருக்கும்படியான பாண்டு மகாராஜனுக்கும் ராஜாக்கள் ஆமா குந்தமா தேவிக்கும் மாதரா தேவிக்கும் ராஜாக்கள். ஆமா ஐவர் ராஜாக்களிலே என் தமையன் தருமன் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன். ஆமா என்னுடைய நாமதேயம் சகாதேவன் நவமணி சாஸ்திர வல்லோன். நான்கு வேதம் இவையெல்லாம் சிக்கனம் கத்தி குணந்த நவமணி. நாளைக்கு வருகாலம் நிகழ்காலம் காலத்தையும் கண்டு உழைப்பவரா எல்லாம் கண்டறியவர். ஏன்னா உன் பாப்பா என்ன வயசு வந்து அவங்க குறிப்பியா ஜாதகம் பார்த்து வெளியே ஏறிக்கிறா பாப்பா வயசு வந்தாருயா வயசுக்கு வந்தாடா நான் எவனுக்கு போனேன்
கரும்பு கட்டுற கங்கனி போனோம் நானே. என்னை போல ஒரு நல்லவன் எவனும் கிடையாது. உண்மைதான்டா. சாஸ்திரம் என்பது பொதுவு. ஆமா ஆமா ஆமா. இதுல கெட்டவன் இவன் நல்லவன் நல்லவன். அப்படி என்பது ஓரபட்சம் என்பதே என் சாஸ்திரத்தில் இருக்காது. பாதகத்திலே பாதகம் இல்லாத பாக்குற ஒரு ஆள். ஆமாடா, அதான் வாஸ்து வந்தனம் புரியாது. இந்த 12 ராஜி இருக்கு பாரு. மிதனம், கடகம், சிம்மம், மேஷம், இந்த தோலை வீசிக்கும். துலாம் துலாம் டேய் ஆபடி நான் சகோதரன் என்று அறிந்தார். ஐயா எங்க அண்ணனாய் இருக்கும்படியான துரியோதனன் எங்க அண்ணனாய் இருக்கும்படியான துரியோதனன் எங்களை கொல்வதற்காக ஏதேதோ சூதுகள் செய்தான். ஒன்னா ரெண்டா அதிலும் நாங்கள் தப்பித்தோம். ஆமா அப்படி இருக்க ஐயா அதோட அப்படி ஏதாவது சூதுகள் செய்தான் பாவி. அப்படி இருந்து அதிலும் நாங்கள் பொறுத்தோம். அது மட்டுமல்லடா, அவன் மகனாய் இருக்கும்படியான லக்குனகுமாரனுக்கு மூணு கல்யாணம் என்று எங்களுக்கோ நிருபம் வந்தது. அந்த நிருபத்தை என் தமையன் தர்மர் படித்து வாசித்து, அப்பா தம்பிமார்களே, நம்ம இந்த அவசியம் பங்கும் பங்காளி, நமக்கு 1000 விரோதம் இருக்கலாம், அவன் எல்லா காரியம் வச்சிருக்கான், அந்த காரியத்துக்கு நம்ம செல்ல வேண்டும். அப்படி என்று என் தமையன் உரைத்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் நால்வரும் என் தமையனோடு அம்மா யாகஜேனியோடு நாங்கள் 6 பேரும் சென்றோம். சென்ற உடனே காந்தாரி மனைவியே, ஏன்னா அந்த சபையில ஒரு பெண்ணு வந்து சபைக்கு போக கூடாது, போகலாம், அவையாடுக்க இருக்கணும், அவையம் நாவாடுக்கம் அவையடக்கம் இதெல்லாம் சபையில வந்து சிலது இருக்கு. அதனால அம்மாவை வந்து யாகஜேனியை காந்தாரி மனையில விடுத்து விட்டு நாங்கள் 5 ராஜாக்களும் துரியன் மனைக்கு சென்றோம். சென்ற உடனே அப்போது பார்த்தார் என் மகன் சகுனி. சகுனி பார்த்த உடனே அப்ப தர்மா, சகாதேவா, அர்ஜுனா, பீமா எல்லாம் கொஞ்சம் பொறுங்கள், கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது, சமையல் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு சிலேட்டாக ஒரு பொழுதுபோக்காக சில விளையாட்டு விளையாடலாம் அப்படி என்று தெரிவித்தார் சகுனி. தியான மாதிரி உட்காந்து துரியோதனன் அவன் உடம்பு படிக்கிறான். அப்படி சகுனி சொன்ன பிரகாரம் அப்போது பார்த்தார் என் தமையன் தருமார். அப்பா சூது வாது மது மங்கை இது களவு இது எல்லாம் பாதகமானது, பஞ்ச பாதகம், இது வேண்டாம் அப்படி என்று அன்னார் தெரிவித்தார். நாங்களும் எவ்வளவோ எடுத்து உரைத்தோம், அதை அன்னாரும் கேட்கவில்லை. மீண்டும் அன்னார் சம்மதித்தார். சமயத்து சூது மகனை ஆடி நாடு நகரம் அனைத்தையும் தோல்விட்டார். நாடு நகரம் அனைத்தையும் தோல்விட்டார். நாங்கள் 4 வரையும் வைத்து ஆடினார். அம்மா இருக்காங்க உமையவன், அந்த அழியாத பத்திரியை யாரும் செய்யாத காரியம் எங்க அண்ணன் செய்த காரியம். மனைவி என்று பாராமல் ஒரு பெண்ணை வைத்து ஆடி அதிலையும் தோற்றார் தமையன். அது தோற்றது நல்லது. பார்த்தான் சகுனி, துரியோதனன் அழியா 5 ராஜாக்களே, பாண்டவர்களே, தோற்றவர்கள் தோற்றவர் தான், தோற்ற பொருள் கெளித்தவனுக்கு சொந்தம். அதனால நீங்கள் தோல்விட்டார். அப்படி என்று அவன் என்ன தெரிவித்தான், அவன் தம்பி அழைத்து துச்சாதனை விடுத்து, அப்போது அந்த காந்தாரி மனையில் இருந்த அந்த அம்மா யாகஜேனியை இவன் என்ன சொல்றான், இந்த அம்மா இதை கையை கொட்டி நகைச்சிட்டாங்க, சும்மா மகாமனாச்ச ஒரு கிண்டலுக்காக அதை ஒரு பகைமையா வைத்து இவன் அந்த துரியோதனன் பகைமையா வைத்து அதை பழி வாங்குவதற்காக அந்த அம்மாவை துச்சாரை விடுத்து கூந்தலை பிடித்து டெல்லி நகரம் 66,000 வீதியிலே அந்த கூந்தல் பிறல அந்த அம்மாவை அழைத்து வந்து குரு சபையோர் முன்னிலே நிறுத்தி நிறுத்தான். ஆமா, அந்த அம்மா என்ன பார்த்தாங்க, ஐயா குரு பெரியவர்களே, இது என்ன நியாயம், இது என்ன தர்மம், இது என்ன நீதி? அந்த அம்மா யாகஜேனி கேக்குது, மட்டும் மருங்க மரியாதை இல்லாமல் பொட்டனவே வந்தழைத்த என் புத்தி இல்லாமல் துணாரே, தொட்ட முடி உங்கள் அண்ணன் சூழும் சபையில் என்னை இட்டு வர சொன்ன விதம் அறிவிப்பீர. அம்மா கேக்குறாங்க, இந்த குருசபையோர் முன்னில என்னை இப்படி அவதூறுவாக நான் என்ன தவறு செய்தேன்,
என்னை அழைத்து வர காரணம் யாது என்ன அப்படி என்று அந்த அம்மா கேட்டாங்க. உண்மைதான். அப்போது குருபெரியவர்கள் எல்லாரும் யாரும் வாயை திறக்கவில்லை. நாங்களும் ஒரு செம்மறி ஆடு எப்படி தலை குனிந்து தலை குனிவோம் அதே போல நாங்க நின்றோம். இது அறிந்த ஐவர் ராஜாக்களே, என்ன மாலை இட்டவர்களே, உங்களுக்கு கோபம் இல்லையா? இந்த படுபாவி இப்படி செய்கிறானே, இந்த துரியோதனன் இப்படி செய்கிறானே அப்படி என்று அந்த அம்மா அழுதாங்க, புலம்பினாங்க. இதையெல்லாம் அறிந்து அவர் துயில் உரித்தார். எம்பெருமான் நாராயணன் என் மாமன் அருளாளியன் மாலாத துயில் அளித்தார். அப்படி துகில அழித்து, ஆமா துகில அழித்து, அப்பா இந்த துரியோதனன் இந்த அம்மா கேட்டாங்க, அப்பா இந்த சபையில தோற்றது என்ன வைத்து தோற்றாரா? என்ன வைத்து தன்னை தோற்றாரா? தன்னை வைத்து தோற்றாரா? அப்படி என்ற உடனே அப்பொழுது நான் ஒரு ஆட்டம் விளையாடுகிறேன். அப்படி விளையாடுவதற்கு உரிமை கிடையாது. நான் ஒரு ஆட்டம் விளையாடுகிறேன் அப்படி என்று தெரிவித்தார். அப்ப அந்த அம்மா விளையாண்டு நாங்க ஐவரையும் மீட்டாங்க. உடனே பார்த்தான் சகுனி ஆட்டத்தை கலைத்தான். பெண்களோடு ஆண்கள் விளையாடுவது சரி சமம் அல்ல அப்படி என்று ஆட்டத்தை கலைத்தான். கலைத்த பிரகாரம் அவன் என்ன நியமித்தான்? 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஜாதவாசம் முடித்து வந்தால் நாடு அப்படி என்று தெரிவித்தார். அந்த தெரிவித்த பிரகாரம் காட்டை முடித்து அஜாதவாசம் முடித்து என் கையில் இருக்கு சொல்றேன். இன்று தினத்திலே கரத்துல என்ன இருக்கு? ஒரு கையில் வாளு, ஒரு கையில் ஈட்டி. இத வைத்து ஏன் வந்திருக்கேன் கோபம். அது மட்டுமல்லடா, இப்படி செய்தால் அப்படி செய்து என் மாமனா இருக்கும்படியான எம்பெருமான் நாராயணன் வந்தார். வந்தவனை அண்ணன் தருமரை பார்த்தார். அண்ணன் என்ன தெரிவித்தார்? மாமா நாங்களா 12 ஆண்டு வனவாசம் முடித்து விட்டோம், ஓராண்டு அஜாதவாசம் முடித்து நாடு வந்து நாடு தேவை, நாங்க குடும்பம் செய்யணும். ஆமா நான் சுருக்கமா வரேன். அது கேட்டார். கேட்ட உடனே அப்போது பார்த்தா தருமர், எப்பா நாடு கேட்கிறேன், நாடு கொடுக்க மறுத்து விட்டார். நாடு கேட்க மறுத்து விட்டால் ஒரு ஊராவது வாங்கிட்டு வாங்க. சரி, அதுவும் மறுத்து விட்டார். ஒரு 5 வீடு அதுவும் மறுத்து விட்டார். உங்க இஷ்டம் மாமா, உங்க இஷ்டம், தங்கள் கஷ்டம், எங்க கஷ்டம் தீரணும் அப்படின்னு தருமர் தெரிவித்தார். தெரிவித்த பிரகாரம் பார்த்தார். நால்வரையும் பார்த்தார். அம்மா யாகஜனியை போய் பார்த்தார். எல்லாருடைய சம்மதத்தையும் வாங்கினார். உங்க இஷ்டம் மாமா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா நீ வந்து என் மாமா என்னை ஒரு பொருட்டாக என்ன ஒரு ஆளா மதிக்காம இவன் என்ன ஒரு கிச்சான் எடை குட்டியா கடை குட்டியோ ஆட்டாம்பூருக்கு வாளில இருந்தா கீழே ஊந்தாயினா அப்படின்னு ஒரு பொருட்டா நினைக்காம என்ன அலட்சியப்படுத்தினா. அவர் மதிக்காத போனாரு. நான் தான் சொன்னேன், பாகங்காரங்க 5 பேரு, 5 பேர்ல நாளைக்கு ஊர்ல கூடு கேட்டா அங்கேயா உட்காந்து நீ சொல்லு, நான் அங்கே இருந்து சொல்றேன். ஒரு பாகம் பிரிக்கிறேன்னு வச்சுக்க, ஒரு நாட்டாமக்காரன் வந்து பிரிக்கிறாங்க. ஏன்னா 5 பாகங்காரன், சின்னவன ஒரு பாகங்காரன், ஒரு வார்த்தை கூட்டு கேட்டு போங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் கேட்டு வரேன். இதான் என்ன சொன்னாருங்க. அப்படி பார்த்த உடனே இதை அறிந்த சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பா, சரி ஒரு அந்த பையன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயான்னு நான் சொன்னேன். ஆமா, நீங்க எதா நீ சொன்னியா யார் சொன்னாங்களோ வந்தாரு. எப்பா சகாதேவா பெரிய மனுஷனா வாப்பான்னாரு. இல்ல மாமான்னா இங்க வாடா
எங்க போற மாமா நீ 4 வைக்க போறன்னு சொல்ற நீ 4 வச்சா என்ன நீ வைக்கலன்னா எனக்கு என்ன உன் தங்கச்சி கூந்தல் முடிஞ்சா என்ன கூந்தல் முடிச்சா எனக்கு என்ன கூந்தல் முடிஞ்சா என்ன முடிக்கல எனக்கு என்ன நீ செய்யற வேலையை செய்ய போற போ மாமா நிக்காத மாமா போ மாமா உன் வேலையை பாரு மாமா அப்படின்னா என்னடா அறிவு கட்டவனா இதா பேசுறான் என்ன ரொம்ப வாய் ரொம்ப அதிகமா நீ அங்க இருந்து பேசுற வாரான அந்தரங்க மாண்டதுக்கிட்டு போன உடனே அப்போ பார்த்தார் என்னடா எனக்கு தெரிவதெல்லாம் உனக்கு தெரியுமா மாமா நீ என்ன செய்ய போற இன்னைக்கு என்ன செய்ய போற நாளைக்கு என்ன செய்ய போற நாளைக்கு என்ன நடக்க போகுது அது அனைத்தும் எனக்கு தெரியும் 4 வைக்க போற எனக்கு தெரியும் எங்களுக்கு தீமை செய்ய போறேன்னு தெரியும் அது சொன்ன உடனே அப்படியா சரி எல்லாம் தெரியும் சொல்றியா எதுக்கு பேசியா சரி என்னுடைய உயிரை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா மாமா உன்னை கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க இவர் என்ன செய்தார் 1000 உருவத்தோடு அங்கேயும் பார்த்தா அண்டக மண்டபத்துல ஒரு தூணில் நிக்கிறார் நின்ன உடனே பார்த்தேன் ஞான சிஷ்யால பார்த்த உடனே மாமன் என் உள்ளத்திலே அவரை நினைச்சா என் உள்ளத்துல வந்துட்டேன் நீ எதால காட்டின ஆமா ஞான சிஷ்யா உள்ள வந்துட்டேன் நினைத்தேன் மாமனை விடக்கூடாது அப்படி என்று நானே கயிற்றாலே இறுக்கி ஊட்டிய குடிச்சேன் குடிச்ச உடனே மரிமானா கட்டி 20 உடனே பார்த்தேன் மாமா நான் உன்னை தளத்துல வெளியில விடணும்னா எனக்கு ஒரு சத்தியம் கொடு அப்படின்னா சத்தியம் கொடுத்தார் வெளியில வந்தார் மாமா எனக்கு நீங்க சத்தியம் கொடுத்துட்டீங்க 4 வைக்க போறீங்க நீங்க எது வேணாலும் வச்சுட்டு வாங்க அது உங்க சம்மதம் ஆனால் நாங்கள் 5 ராஜாக்களுக்கும் ஆமா இந்த 18 நாள் பாரத யுத்தத்திலே எங்களுக்கு உயிருக்கு 5 பேர்ல ஒருவருக்காவது வந்துட்டு 5 பேருக்கும் ஆமா அப்படி உயிருக்கு ஆபத்து வந்து விட்டால் ஆனால் மாமா உன்னுடைய உள்ளங்கை இருக்கு பாரு அது சுடுகாடு உன் 5 விரல் இருக்கு பாரு அது கொல்லி குச்சி உன் சென்னி இருக்கு பாரு அது கொல்லி குடம் எங்களுக்கு நாங்கள் இறந்தால் உன்னுடைய சென்னி கொல்லி குடம் உள்ளங்கை சுடுகாடு 5 விரல் 5 குச்சி விரல் இதுதான் மாமா அப்படி பொதுவாவே என்ன சொல்றது தெரியுமா பகவான் சேர்த்தா தான் எங்க 5 பேருக்கு ஜாவுன்னு வாங்கிட்டாரு ஆனா தந்திரமான ஆளுடா என்ன பல்லம் பம்பரம் வச்சாட்ட சுத்தம் நிருபுல அப்படி எல்லாம் இருந்து முடியா சொல்றான் பண்றதுனே தெரியல அப்படி நான் என் மாமன் இடத்திலே கட்டி சபதத்தை முடித்து இன்றைய தினத்திலே கருத்துள்ள காவலாளி பணிவார எனது அண்ணன் வருவதை கண்டறிந்தேன். பாருங்கள், அங்கே வருவது என் அண்ணன், என் தமையன் துரியோதனன் என் மனைய நாடி வருகின்றார். என் அண்ணன் சாதாரணப்பட்டவர் கிடையாது. அவர் ஒரு வணங்கா முடி மன்னர். அவருடைய பொற்பாதத்திலே எந்த ஒரு
தினம் தர ஒரு சிம்மாதனத்தை அமர்த்தி பொறுப்பிடத்திலே அவரை சமுதாயத்தை வைத்து அமர சரிக்க தம்பி சாகோ தம்பி சாகோ बोले बोले நாடு மாறி போறத கொஞ்சம் இது கையில ஞாபகம் நீட்டா இருக்கும் ஞாபகம் நீட்டா இருக்கும் வாங்க நானு நம்மள கட்டி பிடிக்கும் இந்த நெவம் நம்ம மேல குத்தும் நெவம் குத்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படியே செலவு ஓடி நம்ம காயமாவும் காயமான உடனே சீ பூடி ஓடி ஓடும் ஓடும் கையா பாரு வீட்டு பக்கம் போனதே இல்லையா வீட்டு பக்கம் போவாத இந்த மேடம் ஆடி ஐயோ கையில இருந்தது சூதுக்கார கம்யூனிட்டி பாருங்க சூதுக்கார கம்யூனிட்டியா பாரு பாரு கருத்ததெல்லாம் பால் கருத்தெல்லாம் ஜலம் தேவையா போனா கருத்ததெல்லாம் பால் பால் நீ தானே ஆட்ட கத்துக்கணும் அந்த கும்பலுக்கு பாலு வணக்கம் வணக்கம் முடிவா இங்க வர உயரம் அந்த ஷூல ஒரு மாசத்துல கூட ஒன்றாரு வரா இல்ல கட்டு போட்டியா சரி விடு வாழ்ச்சி உட்காரலாமா உட்காருங்க ஐயா அவனுக்கு டீ விட்டு போயிட்டான் உதவியில குடிக்கும் போது அவங்க அத்தனை நீயா வர்ற முதுரா ஆமா ஆமா சப்பாத்தி முள்ள கொண்டாந்து அடியில வைக்கும் வச்சிருக்கோம் வச்ச உடனே நான் உட்காருவேன் சூத்துல ஏறி ஓடி செத்து போயடா ஜவுடியா என்ன மயில்டா உமால என்னடா ஏன் அப்படிலாம் பயந்துனா அறுவை மண்ணா விடுவாங்கடா புரிய மாட்டான் ஒரு கோடி வந்தனமே வந்தனமே ஐயா மதுரகிரி தாங்கிய ஐயா மதுரகிரி தாங்கிய நீங்க மதுரகிரி
போறியா போயிட்டுக்க ஏய் சந்திரகுலத்திரானே படுத்துங்கடா மந்திரகிரி தாங்கி நீ காலைல எழுந்தியா மந்திரகிரி தாங்கி மாயவனா யாரா அண்ணா சொல்றத கேளு அண்ணா இருக்க மாதிரி அண்ணா கேட்டு அப்புறம் மந்திரகிரி தாங்கின மலைக்கு ஒரு பெயர் அந்த மலைக்கு ஒரு பெயரை வச்சு மந்திரகிரி தாங்கிய அது கரெக்டான வார்த்தை சந்திரகுலத்திரன் சாம்ராட்சம்ல வரண்ணா எந்த கம்யூனிட்டி சொல்ற இடம் தேவடால போனவன அண்ணா அவனை ஏன் இங்க கூப்பிடுற மாயவன் யாரு உங்களுக்கு அந்த மயிலாம் பேசி எனக்கு வேணாம் எனக்கு தேவையில்லாத பேச்சு நீங்க யாருகிட்ட பொண்ணு கேட்டிருக்கீங்க நான் பலராம சக்கரவர்த்தி கிட்ட அப்ப பலராமனுடைய தம்பி யாரு அந்த எந்த கம்யூனிட்டி எனக்கு தெரியாது அண்ணா சொல்றவாங்க ஐயா மந்திரகிரி தாங்கியே ஐயா மாயவா மைத்தூனாரியா 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 அண்ணா ஐயா சுந்தரா கம்பீராரியா ஐயா சுந்தரா கம்பீராரியா ஐயா சோழிமணி பூட்டானா உங்கள் மனதளிக்க தூய பாதத்தில் வந்தாரவே வந்தார் எங்காலும் ஒரு நாளும் இல்லாமல் எனக்கு நீங்க யாரு அண்ணன் அண்ணன் ஒரு வகையில நீனும் யாரு இப்ப எப்படி இருக்கும் அண்ணன் தம்பி சந்திரகுல தம்பி ஆனால் நீங்கள் பகையாளி ஆமா நான் உங்களுக்கு நான் பகையாளி ரெண்டு பேருக்கும் பகை இருந்தோம் அதை ஒரு பெருசாக எண்ணாமல் என் மனைய நாடி இந்த பெருந்தன்மை யாருக்கு வராதண்ணா வந்தது என்ன வந்த காரணம் என்ன தருடா வக்கீல் ஐயாவா பிறவிய வந்திடம் பகையுடல் செய்தி தன்னை தானூர பெண் நீ சோதிட வல்ல என்று முகர்த்த வைத்து நான் எடுக்காமல் பச்சனுக்கு தாரும் முகத்தை வச்சு தெரியுமா சொல்ல உன் அண்ணன் இருக்கின்றால தருமன் ஆமா ஆயுதம் எடுக்க கூடாது அவன்கிட்ட நான் சண்டை போடக்கூடாது போய் எதிர்கால நிப்ப கத்திய வச்சுக்கணும் அவன் தலை தண்ணுக்கு தானோ அட்டுக்கு அண்ணா என்னமா துணிந்து
அண்ணா இங்க வாண்ணா. போடாதா சொல்லு. நான் எதிராளி பகையாளியா இருந்தும் உனக்கு நான் பகையாளி. ஆமா. நான் பகையாளியா இருந்து என்னிடத்திலே வந்து இவர் துணிச்சலாக உனக்கு கேட்பதற்கு இது யாரு சொல்லி கொடுத்தது? சண்டைக்காரன். ஆமா, நான் உங்களுக்கு எம்மானவோ செய்தவன் இல்லைன்னு சொல்லல. இப்ப இதையெல்லாம் மறந்து நான் எதுக்கு வந்தேன்? எதுக்கு வந்த? நீ சோதிட வந்தவன். ஆலயம் பொதுவு, தடாகம் பொதுவு, தடாகம் பொதுவு, கல்வி சாலை பொதுவு, கல்வி சாலை பொதுவு, இதோ மேல சோழவனம் பொதுவு. அதை காக்க நீ சாஸ்திரத்திலே மாற்றி உரைக்க மாட்டான். அப்படி என்பதற்காக நீ சோதிட வல்லவன் என்று தான் நம்புகிறேன். அப்படியா அண்ணா? நாடு நகரை சாஸ்திரம் என்பது பொதுவு. சாஸ்திரம் வந்து இவர் எதிரி, இவன் நல்லவன், இவன் பகையாளி, இவன் பகையாளி, இவன் ஏழ்மைப்பட்டவன், இவன் பணக்காரன், அப்படி என்பது சாஸ்திரத்துக்கு அந்த வழிமுறை கிடையாது. சாஸ்திரம் என்பது பொதுவு. நீங்க எதிரியா எனக்கு அண்ணனா இருந்தாலும் எனக்கு நீங்க எதிரியா இருந்தாலும் ஆனா என்னிடத்துல நீங்க வந்திருப்பது சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் வந்து பொய் போக கூடாது. சொல்லு பட்டு பட்டு. அண்ணா இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? நான் வச்சு கொடுக்குறேன். தருமனுடைய தரை ஆமா ஆயுதம் எடுக்காமல் சண்டையிடாமல் தன்னுக்கு தானே அற்று விடணும். அந்த மாதிரி நாலு வச்சு அந்த முகூர்த்தம் வச்சு எனக்கு நீ கொடுக்கணும். அதுல பலாபலம் சொல்லு. அந்த மாதிரி நாலு பலாபலம். பலாபலம் இல்ல முந்திரி பழம் காட்டு மாட்டான். சொட்டை போட்ட வாடு அண்ணா இது என்ன அண்ணா? சரி ஆகட்டும் அண்ணா. நான் சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை கவனிங்க. சொல்லு சொல்லு. வேங்கையை மானு கொல்லும், வேங்கையை மானு கொல்லும், வேடனை உடுப்பு கொல்லும், ஓங்கிய சிம்மந்தனை, ஓங்கிய சிம்மந்தனை ஓதிய கொல்லும். இந்த பொட்டி மாத்தாலாம் தேவையில்லை. இதுக்கு வசனமா சொல்லு அண்ணா. வேங்கையை மானு கொல்லும். வேங்கை எப்படியாப்பட்டது, மாடு எப்படியாப்பட்டது? வேங்கை என்பது ஒரு மானை பார்க்கும். அந்த மானை பசிக்கு எப்படியாவது சாப்பிடலாம். வனத்துல வாழக்கூடியது வேங்கையும் மானும். அந்த மானை வேங்கை பார்த்த உடனே அந்த மானை துரத்தி வேங்கை ஓடும். பசி பிடிச்சி திங்க. இதை அறிந்த மானாகப்பட்டது வேங்கை துரத்தி வருகிறது என்று உயிர் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த உயிரை நம்ம காப்பாற்ற அது ஓடும் போது ஒரு நீண்ட ஆழின்னு சொல்லப்படியான கிணறு, பெருத்த கிணறு.
அந்த கிணறை அந்த மான் பார்த்து துள்ளி தாண்டி போகும். பாய்ச்சல் அறிகுறி மான் அது போயிடும். இந்த வேங்கை மான் மேலதான் குறி, கண்ணு அங்கதான் இருக்கும். அந்த மான் மேலதான் வேங்கைக்கு குறி. இந்த ஆழியுடைய கவனம் அதுக்கு கிடையாது. உடனே அந்த மானை துரத்தி போக அந்த ஆழி என்று சொல்ல முடியாத கிணற்றிலே வேங்கை விழுந்து விடும். ஓடி தப்பு. அப்ப மானு வந்து வேங்கையை கொண்டதா, மானு வேங்கையை கொண்டதா, வேங்கை மானை கொண்டதா? அப்ப வந்து ஆமா வேங்கையா வேடன் ஒரு வேடுவன் வேட்டைக்கு போவான். வேட்டைக்கு போனவன் காட்டுக்கு போவான், பொழுப்புக்கு ஏதோ பொறுக்கி தீங்களா? ஆமா, அங்க ஒரு உடும்ப பார்ப்பான். பெருத்த உடும்பு வனத்துல. ஆமா, அந்த உடும்பை வந்து வளைச்சு குறி பானம் போடுவான். குறி வச்ச உடனே அந்த உடும்பு எப்படியாவது இவங்கிட்ட தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஒரு புத்துக்குள்ள ஒரு வலைக்குள்ள விழும். பெருத்த புத்து நிறைய இருக்கும். ஆமா, ஒரு வலையில போய் விழும். ஆமா, அப்ப அது ஊந்தது ஒரு புத்தா இருக்கும். ஆமா, இவன் போய் ஒரு புத்து கைய விடுவான். அதுல ஒரு பாம்பு இருக்கும். நல்ல பாம்பு வந்து அவன் கையில போட்டுரும். அப்ப உடும்பு வந்து பாம்பை கொண்டுதா, பாம்பு உடும்பு கொண்டுதா? அப்ப வந்து பாம்பு வந்து உடும்பு கொண்டுதான் அர்த்தம். இந்த உடும்பு ஒரு புத்துல ஓடி ஒரு கண்ணுல ஊந்துரும். இவன் அந்த இது மேல இருக்கிற யாபத்துல, அந்த உடும்பு வியாபாரத்துல இவன் ஒரு புத்துல கைய ஊந்துரும். ஆமா, அதுல பாம்பு வந்து போட்டோம். கரெக்டான வார்த்தை. அப்ப யாரு கொண்டு அர்த்தம்? உடும்பு தான் கொண்டு இருக்கு. வேற சாஸ்திரம்னா இந்த மாதிரி சாஸ்திரம் எவனும் செய்ய முடியாது. ஓய் மக்காளையும் போடா. ஓங்கிய சிம்மன் தன்னை ஓதிய யானை கொல்லும். மிருகத்திலே பெருசு யானை. யானை உருவம் பெருசு, சின்னது சிங்கம். அது எப்படி? அது என்னன்னா, யானை வந்து எப்படி சிங்கம் வந்து கீழே இருந்தா யானை தும்பிக்காலே போட்டு அடிக்கும். இது யானை வந்து என்ன, சிங்கம் என்ன செய்யும்? முதுகு மேல, யானை முதுகு மேல ஏறிட்டுதுன்னா யானைக்கு பலம் கம்மி. அது உண்மைதான். அப்ப அந்த யானையை வந்து சிங்கம் கொல்லுது. அப்ப யாரு கொல்லுது? கரெக்டான வார்த்தை. ஆமா. அப்புறம் ஒரு தவளை இருக்கும், ஒரு தேரைன்னு சொல்ல முடியாது. தவளை. ஆமா, அந்த தவளையை போய் ஒரு பாம்பு பிடிக்கும். ஒரு பாம்பு வாயில கவிக்கும். ஆமா, அந்த தவளையாகப்பட்டது கத்தும். அங்க யாராவது பார்த்து அக்கம் பக்கம் உள்ளவங்க ஒரு கழி எடுப்பான், பாம்பை பொட்டுன்னு போட்டு பாம்பு மண்டையில போட்டு தவளை தப்பிச்சிரும். அப்ப தவளை வந்து பாம்பை கொண்டுதா, பாம்பு தவளையை கொண்டுதா? ஆமா, தான் பாம்பை கொண்டுது. நீங்காதப்பா, நெறி தப்பாதப்பா. இது சாஸ்திரம். இதுதான் இந்த சாஸ்திரத்தின் பிரகாரம். அப்புறம் நிறந்த வெள்ளிக்கிழமை அமாவாசை அன்று, அமாவாசை திதி அன்று 32 சுக்கரவாரம். ஆமா, 32 அழகு படைச்ச ஒரு ஆண்மகன் வீர புருஷனை கொண்டு வந்து பலி கொடுக்கணும். காளிகா தேவிக்கு பலி கொடுத்தால் உனக்கு ஜெயம். என் அண்ணன் தருமத்தாலை தன்னாலே அற்று விடும். இது தெரியாது. எனக்கு என்ன வேலை? காலையில போய் அதே வேலை தான். 100 பேருக்கு மூத்தவர் இல்ல நீ? எவ்வளவு பசங்க இருக்காங்களே பங்குல? திங்களாவில புத்தியா இருக்காது. அவனை மானானாலும் ஆனந்த கூட்டு போறான். யான்னு கேட்டா இது தெரியாம இவங்கிட்ட அனுப்பி சாத்திரம் கேக்குறானா? சாத்திரம் நிமிடம் அப்படியே கண் தொட்டு காமெடி ஆசை போட்டுக்கிட்டே இருக்க. பண்ணி ஆசை போடுறோம் போடாம